வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 மந்த்ஸ்லேருந்தே எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 7 to 9 மந்த்ஸ் பேபிஸ்க்கு இதை நீங்கள் தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் கொடுக்கலாம். ரொம்பவே டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் செய்திடலாம். அதே மாதிரி குழந்தைக்கு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இந்த மேஜிக்கல் வெயிட் கெய்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெயிட் கெய்னிங் ஆகிற மாதிரியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இதை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரம் பனானா ஒரு 7-8 துண்டுகள் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு டேட்ஸு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இந்த நேந்திரம் பனானா கேரளா பனானா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுற பனானா இது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நேந்திரம் பனானா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங்கும் ஆகும். இப்போ இதை ஒரு பிளேட்டை வச்சு நான் நல்லா கவர் பண்ணி வச்சிட்றேன். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸு பனானா டேட்ஸ் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் குழந்தைங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி 7 to 12 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு தாராளமாக நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கலாம். ஃபைனலாக இது கூட பிரஸ்ட் மில்க், ஃபார்முலா மில்க் இல்லைனா கவு மில்க் எது வேணாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.